செடியாய வல்வினைகள் தீர்க்கும் திருமாலே, நெடியானே வேங்கடவா நின் கோயிலின் வாசல், அடியாரும் வானவரும் அறம்பெயரும் கிடந்தியங்கும் படியாய் கிடந்து முன் போலவாய் காண்பேனே. உலகெங்கும் இருக்கின்ற அறிவினர்களுக்கு என்னுடைய பணிவான வணக்கங்கள். இன்றைய பதிவில் இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்ப்போம். இன்றைய தினம் விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 8ஆம் தேதி ஜூன் 22/6/2025 ஞாயிற்றுக்கிழமை. இன்றைய தினம் துவாதசி திதி. இன்றைய துவாதசி திதி இரவு 1:22 வரை இருக்கிறது. அதன் பிறகு திரோதசி திதி. இன்றைய நட்சத்திரம் பரணி நட்சத்திரம். மாலை 5:38 வரை பரணி நட்சத்திரம். அதன் பிறகு கிருத்திகை நட்சத்திரம். சுகர்ம நாம் யோகம், கௌளவக்கணம், நேத்திரம், பூஜ்யம், ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. ஞாயிற்றுக்கிழமையும் பரணியும் சேரும் போது பிரபல அரிஷ்ட யோகம், ஞாயிற்றுக்கிழமையும் கிருத்திகையும் சேரும் போது சித்தி யோகம். ஆகவே இன்றைய தினம் மாலை 5:38 வரை பிரபல அரிஷ்ட யோகம், அதன் பிறகு சித்தியோகம் என்ற அளவில் இருக்கிறது. இன்றைய தினம் சுபகாரியங்கள் செய்வதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. அவசியமான சுபகாரியங்களை மாலை 6 மணிக்கு பிறகு செய்வது உத்தமமானது. காலை 6 மணி வரை, அதாவது காலை முதல் 6 மணி வரை நேரம் நன்றாக இல்லை. ஆகவே இன்றைய தினம் சுபகாரியங்களை முற்றிலுமாக தவிர்த்து விட வேண்டும். தனிய நாள். ஆகவே இன்றைய தினம் சுபங்களை தவிர்ப்பது நல்லது. இன்றைய தினம் கிருத்திகை விரதம். கிருத்திகை விரதம் அனுஷ்டிப்பவர்கள் இன்றைய தினம் மாலை 6 மணிக்கு பிறகு அருகில் இருக்கின்ற முருகப்பெருமான் கோயிலுக்கு சென்று முருகனை தரிசனம் செய்துவிட்டு, அதன் பிறகு கார்த்திகை நட்சத்திரம் சந்திரனுக்கு அருகிலே தெரியும் அந்த கார்த்திகை நட்சத்திரத்தை தரிசனம் செய்துவிட்டு 6 பெண்களை நமஸ்காரம் செய்ய வேண்டும், அல்லது 6 பெண்களுக்கு மஞ்சள் குங்குமம் கொடுக்க வேண்டும். அவ்வாறு செய்தால் கிருத்திகை நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு தோஷங்கள் எல்லாம் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் கிருத்திகை விரதம் மாதம் இருப்பவர்கள் இன்றைய தினம் விரதம் இருந்து முருகப்பெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. இன்றைய தினம் கூர்ம ஜெயந்தி. கூர்ம அவதாரம் பெருமாள் எடுத்த நாள். இன்றைய தினத்திலே கூர்ம அவதாரத்திற்கான ஒரே கோயிலாக இருப்பது ஸ்ரீகாகுளம் என்ற ஊர், அதாவது ஆந்திராவில் இருக்கின்ற ஸ்ரீகாகுளம் என்ற ஊரிலே ஸ்ரீ கூர்மம் என்ற ஒரு சிறிய கிராமம் இருக்கிறது. அங்கே கூர்ம அவதாரத்திற்கு இந்தியாவிலே ஒரே கோயில். அங்கே சென்று தரிசனம் செய்யலாம். இல்லாவிட்டால் வீட்டில் இருந்தபடியே கூர்ம அவதாரத்துடைய பெருமாளுடைய படம் இருந்தால் அதை வணங்கலாம், அல்லது அருகில் இருக்கின்ற பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளை வழிபாட்டு செய்துவிட்டு வருவதற்கு ஏற்றதனமாக இருக்கிறது. இன்றைய தினம் ஹரிவாசனம் காலை 9:41 என்று போடப்பட்டிருக்கும். இன்றைய தினம் காலை 9:41 ஹரிவாசனம், அதாவது பெருமாளுக்கு மிக மிக பிடித்தமான அந்த நேரம். அந்த நேரத்திலே நீங்கள் தீபாராதனை, பெருமாளுக்கு தீபாராதனை காண்பித்து நைவேத்தியம் செய்து அந்த நேரத்துல துளசி தீர்த்தம் அருந்த வேண்டும். அவ்வாறு செய்தால் தோஷங்கள் எல்லாம் விலகி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த ஹரிவாசனம் என்பது எல்லா மாதம் வராது, சில மாதங்களில் மட்டுமே வரும். இந்த மாதம் இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை என்று காலை 9:41 நல்ல சுபஹோரையிலே ஹரிவாசனம் வருகிறது. இந்த ஹரிவாசனம் என்று பெருமாளுக்கு நைவேத்தியம் செய்து, அந்த துவாதசி விரதம் இருந்து நைவேத்தியம் செய்து 9:41 மகா தீபாரதனை காண்பித்து அதன் பிறகு நீங்கள் துளசி தீர்த்தம் அருந்த வேண்டும். அவ்வாறு செய்தால் நிச்சயமாக நல்ல பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் நல்ல யோகத்தையும் முன்னேற்றத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். குடும்பத்தில் நல்ல அமைதியான சூழ்நிலை, முன்னேற்றமான சூழ்நிலை அனைத்தும் ஏற்படுத்தி கொடுக்கும். இன்றைய தினம் ஹரிவாசனம் பெருமாளை வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. சுபகாரியங்கள் மாலை 6 மணி வரை தவிர்த்து விடுவது நல்லது. அடுத்து நாளை தினம் திங்கட்கிழமை. நாளை தினம் திங்கட்கிழமை என்று ஆனி மாதம் 9ஆம் தேதி ஜூன் 23/6/2025 திங்கட்கிழமை. திங்கட்கிழமை என்று இரவு 10:10 வரை திரோதசி திதி, அதன் பிறகு சதுர்தசி திதி. திங்கட்கிழமை கிருத்திகை நட்சத்திரம். பகல் 3:17 வரை கிருத்திகை நட்சத்திரம், அதன் பிறகு ரோகிணி நட்சத்திரம். திருதி நாமயுகம், கரசை கரணம், நேத்திரம், பூஜ்யம், ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. திங்கட்கிழமையும் கிருத்திகையும் சேரும் போது மரண யோகம், திங்கட்கிழமையும் ரோகிணியும் சேரும் போது அமிர்த யோகம். ஆகவே திங்கட்கிழமையான நாளை தினம் பகல் 3:17 வரை மரண யோகம், அதன் பிறகு அமிர்த யோகம் என்ற அளவிலே இருக்கிறது. நாளை தினம் சோம பிரதோஷம். திங்கட்கிழமைக்கான பிரதோஷம் இருந்து சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. நாளை தினம் சோம பிரதோஷமாக இருப்பதனால் நாளை தினத்திலே மாலை நேரத்திலே பிரதோஷ காலத்திலே சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றதனம். அவ்வாறு வழிபாடு செய்தால் நோய் நொடிகள் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்க. மாத சிவராத்திரி. நாளை தினம் மாத சிவராத்திரி விரதம் இருப்பவர்கள் கூட நாளை தினத்துல இரவு முழுவதும் கண் விழுத்து சிவபெருமானை 4 ஜாமங்களிலும் பூஜை செய்ய வேண்டும். அவ்வாறு செய்தால்
சிவபெருமானுடைய பேருள் கிடைத்த நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் மாத சிவராத்திரி திங்கட்கிழமை சோம பிரதோஷம், பிரதோஷமும் சிவராத்திரியும் ஒரே நாள் கூடுவது மிக மிக சிறப்பானது. நாளை தினம் திங்கட்கிழமை என்று சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அடுத்து செவ்வாய்க்கிழமை விஸ்வாவசு வருஷம் ஆணி மாதம் 10ஆம் தேதி ஜூன் 24/6/2025 செவ்வாய்க்கிழமை. செவ்வாய்க்கிழமை என்று இரவு 7 மணி வரை சௌர்தசி திதி, அதன் பிறகு அமாவாசை திதி. செவ்வாய்க்கிழமை பகல் 12:54 வரை ரோகிணி நட்சத்திரம், அதன் பிறகு மிருகசீர்ஷம் நட்சத்திரம். சூலம் நாம் யுகம், பத்ரை கரணம், நேத்திரம் பூஜ்யம், ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. ரோகிணியும் செவ்வாய்க்கிழமையும் சேரும் போது அமிர்த யோகம், மிருகசீர்ஷம் செவ்வாய்க்கிழமை சேரும் போது சித்தியோகம். ஆகவே செவ்வாய்க்கிழமை என்று நாள் முழுவதுமாக அமிர்த யோகம் சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் போதாயன அமாவாசை, அதாவது போதாயன சூத்திரத்தை அனுஷ்டிப்பவர்கள் அன்றைய தினம் அமாவாசைக்கான விரதம் இருக்க வேண்டும். அன்றைய தினம் இரவு 7 மணி முதல் அமாவாசை இருப்பதனால் போதாயன சூத்திரப்படி அன்றைய தினம் அமாவாசை. இந்த அமாவாசை என்பது கிருஷ்ண பகவான் கண்டுபிடித்த அமாவாசை என்று கூறப்படுகிறது. அன்றைய தினம் செவ்வாய்க்கிழமை என்று கிருஷ்ண அங்காரக சதுர்தசி, அதாவது செவ்வாய்க்கிழமை சூரிய உதயத்தின் போது தேய்பிரை சதுர்தசி இருந்தால் கிருஷ்ண அங்காரக சதுர்தசி. அன்றைய தினம் யம தர்ப்பணம் விடுவது மிகவும் சிறப்பானது. அன்றைய தினம் யம தர்ப்பணம் விட்டால் பித்ரு தோஷங்கள் விலகி பித்ருக்கள் சொர்க்கலோகம் அடைவார்கள், யமலோகத்திலிருந்து விடுபடுவார்கள் என்ற ஐதீகம். அன்றைய தினம் யம தர்ப்பணம் விடுவதற்கு ஏற்ற தினம், அல்லது தில ஹோமங்கள் தில தர்ப்பணங்கள் செய்வதற்கும் செவ்வாய்க்கிழமை மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. ஆக செவ்வாய்க்கிழமை என்று யம தர்ப்பணம் செய்வதற்கும் கிருஷ்ண பகவானை, அதாவது செவ்வாய்க்கிழமை ரோகிணி சேருவது கிருஷ்ண பகவானை ஆராதனை செய்வதற்கு ஏற்றதனம், அது கிருஷ்ண பகவானை வழிபாடு செய்வதற்கும் மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அடுத்து புதன்கிழமை விஸ்வாவசு வருஷம் ஆணி மாதம் 11ஆம் தேதி ஜூன் 25/6/2025 புதன்கிழமை. புதன்கிழமை என்று மாலை 4 மணி 1 நிமிடம் வரை அமாவாசை திதி, அதன் பிறகு பிரதமை திதி. மிருகசீர்ஷம் நட்சத்திரம் பகல் 10 மணி 40 வரை மிருகசீர்ஷம் நட்சத்திரம், அதன் பிறகு திருவாதிரை நட்சத்திரம். கண்டம் நாமிகம், அதன் பிறகு விருத்தி நாமிகம். நாகவ கிரணம், நேத்திரம் ஜீவன் இரண்டும் பூஜ்யம் என்ற அளவில் இருக்கிறது. அமாவாசையும் மிருகசீர்ஷம் சேரும் போதும், அமாவாசையும் அதாவது புதன்கிழமையும் மிருகசீர்ஷம் புதன்கிழமை திருவாதிரை சேரும் போதும் சித்தியோகம். ஆகவே புதன்கிழமை என்று நாள் முழுவதுமாக 60 நாளைக்கு சித்தியோகமாக இருக்கிறது. அன்றைய தினம் அமாவாசை திதி. அமாவாசைக்கான முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம் புதன்கிழமை. அன்றைய தினம் பிண்ட பித்ரு யஜ்யம் என்று சொல்லக்கூடிய யஜ்யம் செய்வதற்கும் தில ஹோமங்கள் செய்வதற்கும் தில தர்ப்பணங்கள் செய்வதற்கும் ஏற்ற தினமாக இருக்கிறது. அதாவது அன்றைய தினம், அதாவது செவ்வாய்க்கிழமை என்றே போதாயன முறைப்படி அமாவாசைக்கான விரதம் இருப்பவர்கள் புதன்கிழமை என்று போதாயன இஷ்டி, அதாவது அருகில் இருக்கின்ற இஷ்ட தெய்வங்களுக்கு சென்று தீப வழிபாடு செய்வதற்கு ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. ஆக புதன்கிழமை என்று இஷ்ட தெய்வங்களுக்கு பூஜை செய்வதற்காகவும் குலதெய்வத்தை ஆராதனை செய்வதற்காகவும், மேலும் அமாவாசைக்கான விரதம் இருந்து முன்னோர்களை வழிபாடு செய்வதற்கும் மிக ஏற்ற தினமாக இந்த புதன்கிழமை அமைந்திருக்கிறது. அடுத்து வியாழக்கிழமை விஸ்வாவசு வருஷம் ஆணி மாதம் 12ஆம் தேதி ஜூன் 26/6/2025 வியாழக்கிழமை. வியாழக்கிழமை இன்று பிரதமை திதி. அன்றைய பிரதமை திதி பகல் 1 மணி 25 நிமிடம் வரை இருக்குது. அதன் பிறகு துதிய திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் திருவாதிரை நட்சத்திரம். காலை 8 மணி 46 நிமிடம் வரை திருவாதிரை நட்சத்திரம், அதன் பிறகு புனர்பூசம் நட்சத்திரம். துருவம் நாமயுகம், பவ கரணம், நேத்திரம் ஜீவன் இரண்டும் பூஜ்யம் என்ற அளவில் இருக்கிறது. வியாழக்கிழமையும் திருவாதிரையும் சேரும் போது மரண யோகம், வியாழக்கிழமையும் புனர்பூசம் சேரும் போது அமிர்த யோகம். ஆகவே வியாழக்கிழமை என்று காலை 8 மணி 46 நிமிடம் வரை திருவாதிரை நட்சத்திரம் இருக்கின்ற அந்த நேரம் வரை மரண யோகம், அதன் பிறகு காலை 8 மணி 46 நிமிடத்திற்கு பிறகு அமிர்த யோகம். ஆகவே வியாழக்கிழமை அவசியமான நல்ல காரியங்களை பாட்டியம் முடிந்து, அதாவது 3 மணிக்கு பிறகு 1 மணி 25 நிமிடம் வரை பிரதமை திதி, அதன் பிறகு 1:30 to 3 என்பது ராகு காலம். ஆக 3 மணிக்கு பிறகு அவசியமான நல்ல காரியங்களை செய்யலாம். அதாவது வியாழக்கிழமை பிரதமை முடிந்து அதன் பிறகு 3 மணிக்கு பிறகு ராகு காலம் முடிந்து 3 மணிக்கு பிறகு அவசியமான நல்ல காரியங்களை தாராளமாக செய்யலாம். அன்றைய தினம் இஷ்டி என்ற பஞ்சாங்கத்தில் போடப்பட்டிருக்கும் இஷ்டமான கோயில்களுக்கு சென்று ஆராதனை செய்வதற்கு, தீப வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்றதனமாக அமைந்திருக்கிறது. அன்றைய ஆசாட சுத்தம், தெலுங்கு மாதத்திலே ஆசாட மாதம் என்று சொல்லக்கூடிய அந்த மாதம் அன்றைய தினம் பிறக்கிறது. அன்றைய தினம் சந்திர தரிசனம் 3ஆம் பிறை தெரியக்கூடிய தினம். அன்றைய தினம் மாலை நேரத்தில் சூரியன் அஸ்தமிக்கும் போது மெல்லிய கோடாக, மேற்கு வானத்திலே சூரியன் அஸ்தமிக்கும் போது மெல்லிய கோடாக சந்திரன் தெரியும். அதை தரிசனம் செய்தால், வியாழக்கிழமை அந்த தரிசனம் செய்யும் போது
நமக்கு ஆரோக்கியம் ஏற்படும், மேலும் தன பிராப்தி அதாவது வருமானங்கள் கிடைக்கும். மேலும் அன்றைய தினம் சந்திர தரிசனம் செய்தால் குரு தோஷங்கள் விலகும் என்று எதிர்பார்க்கலாம். அன்றைய தினம் வராகி நவராத்திரி பூஜை ஆரம்பம். பொதுவாக 4 நவராத்திரிகள் இருக்குது. அதில் வராக நவராத்திரி அதாவது வராகியுடைய நவராத்திரி பூஜை அன்றைய தினம் ஆரம்பிக்கிறது. எல்லா வராகி கோயில்களிலும் அன்றைய தினம் மிகுந்த விசேஷமாக இருக்கும். அன்றைய தினம் முதற்கொண்டு 9 நாட்களுக்கு வராகி அம்மனை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அந்த வராகி அம்மன் பூஜை என்பது அன்றைய தினம் முதற்கொண்டு 9 நாட்கள் வியாழக்கிழமை முதற்கொண்டு அன்றைய தினம் அன்றைய தினத்திலே தேவி பாகவதம் படிப்பதற்கும் ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அம்பாளை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். ஆக வியாழக்கிழமை என்று வராகி அம்மனை தரிசனம் செய்வதற்கு சந்திர தரிசனம் செய்வதற்கு மிக ஏற்ற தினமாக அமைந்திருக்கிறது. அடுத்து வெள்ளிக்கிழமை விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 13ஆம் தேதி ஜூன் 27/6/2025 வெள்ளிக்கிழமை. வெள்ளிக்கிழமை என்று பகல் 11:19 வரை துதிய திதி, அதன் பிறகு திருத்திய திதி. அன்றைய நட்சத்திரம் புனர்பூச நட்சத்திரம். காலை 7:22 வரை புனர்பூச நட்சத்திரம், அதன் பிறகு பூச நட்சத்திரம். வியாகாத நாம் யுகம், கௌளவக்கரணம், நேத்திரம், ஜீவன் 2 0 என்ற அளவில் இருக்கிறது. வெள்ளிக்கிழமையும் புனர்பூசம் சேரும் போது சித்தியோகம், வெள்ளிக்கிழமையும் பூசம் சேரும் போது மரணயோகம். ஆகவே வெள்ளிக்கிழமை என்று காலை 7:22 வரை சித்தியோகம், அதன் பிறகு மரணயோகம் என்ற அளவில் இருக்கிறது. அன்றைய தினம் ரத யாத்திரா. ரத யாத்திரை என்றால் அன்றைய தினத்திலே ரத யாத்திரை என்று சொல்லக்கூடிய ரதத்தை ஓட்டுவார்கள். அதாவது பூரி ஜெகநாத் கோயில்ல அன்றைய தினம் ரத யாத்திரை உற்சவம் வெகு விமர்சையாக தொடங்கும். ஆக அன்றைய தினத்திலே பூரி ஜெகநாதரை வழிபாடு செய்வதற்கு, கிருஷ்ணரை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் பஞ்சாங்கத்தில் அமிர்த லட்சுமி விரதம் என்று போடப்பட்டிருக்கும். அன்றைய தினம் மகாலட்சுமி பூஜை செய்தால் ஆரோக்கியம் ஏற்படும். அதைத்தான் அமிர்த லட்சுமி. அன்றைய தினம் மகாலட்சுமி பூஜை செய்து, அதுவும் முக்கியமாக பால் பாயாசம் அல்லது பசும்பால் நைவேத்தியம் செய்து அதை நாம் குடிக்க வேண்டும். அவ்வாறு குடித்தால் நிச்சயமாக நல்ல ஆரோக்கியம் ஏற்படும். பசும்பாலிலே நீங்கள் இந்த பொதுவாக 5 திரவியங்கள் கலப்பது ஒரு சிறந்த ஒரு முக்கியமான ஒரு மருந்து, அருமருந்து என்று கூறுவார்கள். அதாவது தீர்த்த சாமான்கள், அதாவது ஜாதிக்காய், ஏலக்காய், ஜாபத்ரி, அதன் பிறகு பச்சை கற்பூரம், ஏலக்காய், இதையெல்லாம் ஓரளவு போட்டு நன்றாக பொடி செய்து, அதில் ஒரு குறிப்பு என்றால் எந்த அளவு என்று கேட்டால் ஏலக்காய் ஒரு 50 கிராம், ஜாதிக்காய் 2 ஜாதிக்காய், ஜாபத்ரி ஒரு 20 அல்லது 30 ரூபாய்க்கு ஜாபத்ரி, அப்புறம் பச்சை கற்பூரம். அதன் பிறகு பச்சை கற்பூரம் என்பது அது ஒரு 50 ரூபாய்க்கு. அதுக்கப்புறம் லவங்கம் ஒரு 30 ரூபாய்க்கு வாங்கி நன்றாக பொடி செய்து ஒரு சிறு அளவிலே, அதாவது ஒரு சிறு சிட்டிகை, அதாவது ஒரு சிறு அளவிலே மிகவும் குறைவாக அதை பாலிலே கலந்து அதை நைவேத்தியம் செய்து அதை சாப்பிட வேண்டும். அவ்வாறு சாப்பிட்டால் நிச்சயமாக ஆரோக்கியம் ஏற்படும். அதைத்தான் அமிர்த லட்சுமி விரதம் என்று கூறார்கள். பசும்பாலே அதை நன்றாக பசும்பாலை நன்றாக சுட வைத்து அதன் பிறகு அதை நைவேத்தியம் செய்து அல்லது பசும்பாலில் செய்யப்பட்ட அந்த பால் பாயசத்தை நைவேத்தியம் செய்து அதில் இந்த தீர்த்த சாமானை கலந்து அதன் பிறகு சாப்பிட வேண்டும். அவ்வாறு செய்தால் நிச்சயமாக நல்ல ஆரோக்கியம் ஏற்படும், மனதிற்கும் நல்ல ஹிதம் ஏற்படும், மன வருத்தங்கள் தீரும், சந்தோஷத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். ஆக வெள்ளிக்கிழமை என்று மகாலட்சுமி பூஜை செய்வதற்கு மிக ஏற்றத்தனமாக அமைந்திருக்கிறது. அடுத்து சனிக்கிழமை விஸ்வாவசு வருஷம் ஆனி மாதம் 14ஆம் தேதி ஜூன் 28/6/2025 சனிக்கிழமை. சனிக்கிழமை திருத்திய திதி. அன்றைய திருத்திய திதி காலை 9:54 வரை இருக்குது. அதன் பிறகு சௌர்த்தி திதி வருகிறது. அன்றைய நட்சத்திரம் பூசம் நட்சத்திரம். காலை 6:35 வரை பூசம் நட்சத்திரம், அதன் பிறகு ஆயில்யம் நட்சத்திரம். அன்றைய தினம் ஹர்ஷண நாமயுகம், கரசை கண்ணும், நேத்திரம் 0 ஜீவன் அரை என்ற அளவில் இருக்கிறது. சனிக்கிழமையும் பூசம் நட்சத்திரம் சேரும் போது, அதாவது காலை 6:35 வரை சித்தியோகம், அதன் பிறகு மரணயோகம். ஆகவே சனிக்கிழமை கூட அவசியமான நல்ல காரியங்களை காலை 6:35 செய்ய வேண்டும். அதற்கு பிறகு செய்தால் அது மரணயோகம் நன்றாக இருக்காது. அன்றைய தினம் மாத சதுர்த்தி, அதாவது திருக்கணிதப்படி அன்றைய தினம் மாத சதுர்த்தி, வாக்கிய பஞ்சாங்கப்படி அடுத்த நாள் ஞாயிற்றுக்கிழமை மாத சதுர்த்தி. ஆக சனிக்கிழமையும் ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் விநாயகரை வழிபாடு செய்வதற்கு மிக ஏற்ற தினம். அன்றைய தினம் விநாயகர் கோயிலுக்கு சென்று விநாயகருக்கு பூஜைகள் செய்துவிட்டு வந்தால், தீபங்கள் ஏற்றி வழிபாடுகள் செய்துவிட்டு வந்தால் நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கை சிறப்பாக இருக்கும், நல்ல யோகத்தை ஏற்படுத்தி கொடுக்கும், முன்னேற்றத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்டகம் அடைகின்ற ராசிகள் என்று பார்த்தால், இந்த வாரத்திலே கன்னி ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 20 வெள்ளிக்கிழமை
இரவு 9:45 முதல் ஜூன் 22 ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:03 வரை சந்திராஷ்டமம். ஆக கன்னிராசியிலே பிறந்தவர்கள் ஜூன் 21 சனிக்கிழமையும் ஜூன் 22 ஞாயிற்றுக்கிழமை முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து துளாராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 22 ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:03 முதல் ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை இரவு 11:45 வரை சந்திராஷ்டகம். ஆக துளாராசியிலே பிறந்தவர்கள் ஜூன் 23 திங்கட்கிழமை ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை இரவு 11:45 முதல் ஜூன் 26 வியாழக்கிழமை இரவு 1:40 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியிலே பிறந்தவர்கள் ஜூன் 25 புதன்கிழமை ஜூன் 26 வியாழக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். அடுத்து தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 26 வியாழக்கிழமை இரவு 1:40 முதல் ஜூன் 29 ஞாயிற்றுக்கிழமை காலை 6:34 வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 27 வெள்ளிக்கிழமை ஜூன் 28 சனிக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த சந்திராஷ்ட தினங்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்வதாகவும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவ்வாறு அவசியம் செய்ய வேண்டும் என்றால் அருகில் இருக்கின்ற உங்களுக்கு இஷ்ட தெய்வத்தையோ அல்லது குல தெய்வத்தையோ வணங்கிவிட்டு செய்தால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இந்த வாரத்திய விரதாதி முக்கிய விசேஷங்களை பற்றி பார்த்தோம். அடுத்து இந்த வாரத்திய ராசி பலன்களை பற்றி பார்ப்போம். இந்த வாரம் முதலில் மேஷராசி. மேஷராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலேயே சுக்கிரன் இருக்கிறார். ஒரு மங்களகரமான கிரகம் சுக்கிரன். ஆகவே இன்றைய தினம் நல்ல சௌக்கியம் முன்னேற்றம் ஆகிய நிச்சயமாக இருக்கும். இந்த வாரத்திலே உங்களுக்கு செலவனங்கள் ஆனாலும் சுப செலவாகத்தான் இருக்கும். உங்கள் ராசியிலே சுக்கிரன் இருப்பது கணவன் மனைவிக்குள் நல்ல அந்யோன்யம் இருக்கும். இருவரும் சேர்ந்து சுபகாரியங்களுக்கு சென்று விட்டு வருவீர்கள் அல்லது தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். நல்ல சந்தோஷத்தை அனுபவிப்பீர்கள். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல சூரியன் கூறியிருப்பது தைரியமாக செயல்படுவீர்கள். எல்லா காரியங்களும் நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். இளைய மூத்த சகோதரர்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 4ஆம் இடத்துல புதன் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் சிறு தொய்வு ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். ஆனால் பெரிய தோஷங்கள் பெரிய பிரச்சனைகள் தாயாருக்கு ஏற்படாது என்று உறுதியாக நம்பலாம். மாணவர்கள் மிகுந்த கருத்துடன் படித்தால் மட்டுமே நல்ல மதிப்பெண்களை பெற முடியும். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்துல செவ்வாய் உங்கள் ராசிநாதன் இருக்கிறார். குழந்தைகள் மீது மிகுந்த அக்கறையுடன் இருப்பீர்கள். குழந்தைகளும் உங்கள் மீது நல்ல பாசத்தை பொழிவார்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு லாபசத்துல ராகுவான் இருப்பது உங்கள் வீட்டில் இருக்கிற தாத்தா பாட்டி போன்றவர்களை அனுகூலம் இருக்கிறது. அவர்கள் உங்களுக்கு அனுகூலமாக செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனிவான் இருப்பது தொழில் விஸ்தரிப்புக்காக தொழில் விருத்திக்காக நீங்கள் செலவினங்கள் செய்வீர்கள். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். உங்களுக்கு லாபாதிபதி விரயஸ்தானத்தில் இருப்பது எவ்வளவு லாபம் வந்தாலும் அத்தனையும் செலவாகிவிடும். ஆனால் லாபமும் செலவும் சரியாக இருக்கும் என்பதனால் பெரிய தோஷங்கள் ஏற்படுத்தாது. இந்த வாரம் மேஷராசியில் பிறந்த நல்ல நாட்கள். மேஷராசியிலே பிறந்து அஸ்வினியில பிறந்தவர்களுக்கு ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை ஜூன் 25 புதன்கிழமை இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பரணியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 25 புதன்கிழமை நல்ல நாள். கிருத்திகை உணாபாத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை ஜூன் 25 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம், உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சனிபான் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். எவ்வளவு வருமானம் வந்தாலும் அத்தனையும் செலவாகிவிடும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்லெண்ணெய் தீபம் ஆஞ்சருக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு பரிகாரத்தின் மூலமாகவே மேஷராசியில் பிறந்தவர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து ரிஷபராசி. ரிஷபராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் விரயஸ்தானத்திலே இருக்கிறார். ரிஷபத்திலே பிறந்தவர்களுக்கும் விரயங்கள் மிக அதிகமாக இருக்கிறது. இருந்தாலும் உங்கள் ராசிக்கு இருபுறமும் சுபக்கிரங்கள். ஒரு பக்கம் குரு பகவான், இன்னொரு பக்கம் சுக்கிரன். ஆகிய உங்கள் ராசிக்கு 2 பக்கமும் சுபகரங்கள் இருப்பது நல்ல அதிர்ஷ்டம் இந்த வாரம் உங்களுக்கு இருக்கிறது. 2ஆம் இடத்துல சூரியன் குரு இருப்பது உங்களுக்கு நல்ல தனலாபம் கிடைக்கும். மறைந்திருந்த சொத்துக்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. பூர்வ புண்ணிய சொத்துக்கள் இருந்த பிரச்சனைகளுக்கு ஒரு தீர்வு ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம்.
இரண்டாம் இடத்துல சூரியன் கூறியிருப்பது கோபப்படக்கூடிய அளவிலே நீங்கள் பேசக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். ஆனால் முடிந்தவரை கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. மூன்றாம் இடத்துல புதன் இருப்பது மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நீங்களும் புத்திசாலித்துடன் செயல்பட்டு காரியத்தை சாதித்துக் கொள்வீர்கள். நான்காம் இடம் செவ்வாயும் கேதுவும் இருக்கிறார்கள். ஆகவே உங்களுக்கும் உங்கள் தாயாருக்கும் உங்கள் மனைவிக்கும் உங்கள் தாயாருக்கும் இந்த கருத்து வேற்றுமை எல்லாம் அகன்று பரஸ்பரம் நட்பை ஏற்படுத்துவார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானத்துல ராகுவான் இருப்பது தொழில்துறையில வேலைப்பாடு மிக அதிகமாக இருக்கும், அலைச்சலும் மிக அதிகமாக இருக்கும். ஆனால் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். லாபஸ்தானத்துல சனிபகவான் இருக்கிறார். ஆகவே தொழிலாளர்கள் மூலமாக உங்கள் கீழ் பணிபுரிகின்ற தொழிலாளர்கள் மூலமாக நல்ல லாபம் கிடைக்கும். உங்கள் மேல் பணிபுரிகின்ற மேலதிகாரிகளும் உங்களுக்கு ஆதரவாக செயல்படுவார்கள். அதன் மூலமாக உத்தியோகஸ்தர்களுக்கு நல்ல உயர்வும் இருக்கிறது. தொழில் செய்பவர்களுக்கு நீங்கள் எந்த தொழில்களை செய்தாலும் அதில் ஓரளவு நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்க்கலாம். அந்த லாபத்தை வைத்து தொழிலையும் நீங்கள் விரிவுபடுத்திக் கொள்ளலாம். அல்லது புதிதாக வீடு மனை வாங்குவதற்கும் புதிதாக வாகனங்கள் வாங்குவதற்கும் நீங்கள் உபயோகப்படுத்திக் கொள்ளலாம். அதற்கான காலம் நெருங்கி இருக்கிறது. உங்கள் ராசிக்கு விரயஸ்தானத்தில் சுக்கரன் இருப்பது செலவினங்கள் மிக அதிகமாக இருக்கும். எவ்வளவு பணம் வந்தாலும் செலவினங்கள் ஆகிவிடும். ஆனால் அதற்குரிய வருமானம் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். இந்த வாரம் ரிஷபராசிலே பிறந்த நல்ல நாட்கள். ரிஷபராசிலே பிறந்து கிருத்திகை 2, 3, 4 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 25 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். ரோகிணியில பிறந்தவர்களுக்கு ஜூன் 25 புதன்கிழமை நல்ல நாள். மிருகஷம் 1, 2 பாதங்களிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 25 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து ரிஷபராசி இந்த வாரம் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே சூரியன் கூறி இருப்பது, சூரியன் 2ஆம் இடத்திலே இருப்பது நல்ல நன்மைகள் பெறுவதற்காக, உங்கள் குடும்பத்திலே சுப காரியங்கள் நடக்க வேண்டும் என்பதற்காக ஞாயிற்றுக்கிழமை என்று சிவபெருமானுக்கும் குரு பகவானுக்கும் நெய்விளக்கு வைத்து விட்டு வர வேண்டும். அதுவும் பகல் நேரத்தில் வைப்பது மிகவும் சிறப்பானது. அவ்வாறு செய்தால் நல்ல தனலாபம் கிடைக்கும், தொழில் விருத்தி ஏற்படும், முன்னேற்றம் ஏற்படும். நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். அடுத்து மிதுன ராசி. மிதுன ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். உங்கள் ராசியிலே சூரியன் கூறி இருக்கிறார். ராசிலே சூரியன் கூறி இருப்பது கொஞ்சம் ஈகோ ப்ராப்ளம் உங்களுக்கு உங்கள் மனைவிக்கும் சிறு அளவில் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் குடும்பத்தில் பெரிய பிரச்சனைகள் தோஷங்கள் ஏற்படாமல் நீங்கள் பார்த்து கொள்ள முடியும். உங்கள் ராசிலே சூரியன் கூறி இருப்பது தேவஸ்தலங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள், நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 2ஆம் இடத்துல புதன் இருக்கிறார். ஆகவே நல்ல வாக்கு இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. 3ஆம் இடத்துல செவ்வாய் கேட்டிருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு சிறு சிறு உடற்பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாக. முக்கியமாக இளைய சகோதரனுடைய ஆரோக்கியத்தில் முக்கிய அக்கறை தேவை. மூத்த சகோதரனுக்கு பெரிய தோஷங்கள் எதுவும் ஏற்படுத்தாது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல ராகுவான் இருக்கிறார். உங்கள் ராசியில சூரியன் இருக்கிறார். தந்தைக்கும் உங்களுக்கும் சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். ஆனால் பெரிய பிரச்சனைகள் எதுவும் ஏற்பட வாய்ப்பில்லை. 10ஆம் இடத்துல சனிபான் இருப்பது தொழில்துறை நன்றாக விருத்தி அடையும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். புதிய தொழில் முயற்சிகளை செய்யலாம். எந்த முயற்சிகளும் ஆரம்பத்தில் கால தாமதமாக ஆகும். கால தாமதமாக ஆகும் போது அது ஒரு பெரிய தோஷம் என்று நீங்கள் நினைக்க வேண்டாம். நிச்சயமாக அடுத்து 2வது 3வது முயற்சியில் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். வேலை செய்பவர்களுக்கு உத்தியோகஸ்தர்களுக்கு வேலைப்பாடு அதிகமாக இருக்கும். வேலைப்பாடு அதிகமானாலும் கவலைப்பட வேண்டாம். விரைவில் வேலைப்பாடு குறைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள். லாபஸ்தானத்திலே சந்திரன் சுக்கரன் இருப்பது பெண்களால் நல்ல ஆதாயம் இருக்கிறது, முன்னேற்றம் இருக்கிறது. பெண்கள் மூலமாக நல்ல யோகம் இருக்கிறது. மேலும் இந்த வாரம் குடும்ப உறுப்பினர்கள் மூலமாகவும் நல்ல தனலாபம் இருக்கிறது. இந்த வாரத்திலே உங்களுக்கு நல்ல நாட்கள். மிதுன ராசியில பிறந்து மிருகஷம் 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 25 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். திருவாதிரை பிறந்தவர்களுக்கும் அதே ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 25 புதன்கிழமை நல்ல நாட்கள். புனர்பூசம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்கள் ஜூன் 25 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்களுக்கு ஜென்ம குரு நடந்து கொண்டிருப்பதால் சிறு மனக்குழப்பங்கள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மனக்குழப்பங்கள் விரைவில் தீர்வதற்காக வியாழக்கிழமை குரு பகவானுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டின் மூலமாக மிதுன ராசினர்கள் இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதியாக தெரிகிறது. அடுத்து கடகராசி. கடகராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசியிலே புதன் இருக்கிறார். புத்திசாலித்தனமாக நீங்கள் செயல்படுவீர்கள்.
நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் அனைத்தும் புத்திசாலித்தனமாக இருக்கும். ஆனால் மற்றவர்கள் உங்கள் மீது குதர்க்கமாக இருக்கிறீர்கள் என்று பெயரை கூறுவார்கள். கவலைப்பட வேண்டாம், உங்களுக்கு எதிர்காலம் சிறப்பாகவே அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருப்பது இந்த வாரத்துல புதிதாக எலக்ட்ரானிக்ஸ் பொருட்களை வாங்குவதற்கும், மேலும் உங்களுக்கு புது வாகனங்கள் வாங்குவதற்கும், நிலம் வாங்குவதற்காக பார்வையிடுவதற்கும் ஏற்ற வாரமாக இந்த வாரம் அமைந்திருக்கிறது. உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல ராகு பகவான் இருப்பது உடல் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. இருந்தாலும் குருடைய பார்வை எந்த தோஷத்தையும் போக்கடிக்கும். ஆகவே கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. உங்கள் ராசிக்கு தொழில் ஸ்தானமான பாக்கியஸ்தானம் 9ஆம் இடத்துல சனி பகவான் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் தொழில்துறையிலே நல்ல முன்னேற்றம் இருக்கிறது, யோகம் இருக்கிறது. தந்தைக்கும் நல்ல யோகம் இருக்கிறது. தந்தையின் காரியங்கள் சிறு அளவில் காலதாமதமாகும், இருந்தாலும் வெற்றி உங்கள் பக்கம் நிச்சயமாக இருக்கும். 10ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது தொழில்துறையிலே அமைதியான சூழ்நிலைகள், முன்னேற்றமான சூழ்நிலைகள் ஏற்படும். முக்கியமாக பெண்களுக்கு தேவையான பொருட்களை வியாபாரம் செய்பவர்களுக்கு இந்த வாரம் நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். விரயஸ்தானத்தில் சூரியன் குரு இருப்பது சுப விரயங்கள் நடக்கும், அதற்குரிய வருமானங்கள் உங்களுக்கு கிடைக்கும். குடும்ப விஷயமாக, குடும்ப தேவைக்காக சுப விரயங்கள் நடக்கும் என்று எதிர்பார்க்கலாம். இந்த வாரம் கடகராசியில் பிறந்தவர்கள், கடகராசியில் பிறந்து புனர்பூசம் 4வது பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 25 புதன்கிழமை நல்ல நாள். பூசம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 25 புதன்கிழமை நல்ல நாட்கள். ஆழியத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 25 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்டில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரத்திலே உங்கள் ராசியில புதன் இருப்பது சிறு அளவில மனக்குழப்பங்கள் ஏற்படும். மேலும் உங்களை குதர்க்கமாக பேசுகிறீர்கள் என்று சிலர் கூறுவார்கள். அதற்கு பரிகாரமாக புதன்கிழமை பெருமாளுக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து சிம்மராசி. சிம்மராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்களுக்கு இப்பொழுது அஷ்டம் சனி நடந்து கொண்டிருக்கிறது. அஷ்டம் சனி நடந்து கொண்டிருப்பதனால் இந்த வாரம் உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு கருத்து வேற்றுமைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். மேலும் அஷ்டம் சனியின் காரணமாக மனைவியின் ஆரோக்கியத்திலும் சிறு தொய்வு ஏற்படும். அவர்களுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்களுக்கு மூட்டு வலிகள் வருவதற்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆகவே கிழங்கு போன்ற உணவுகளை சாப்பிடுவதை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசியிலே செவ்வாய் கேது இருக்கிறார். ஆகவே இந்த வாரத்திலே சிந்தனை செய்து நல்ல முன்னேற்றத்தை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். கடந்த சில காலங்களாக, சில நாட்களாக இருந்த சந்திராஷ்ட தோஷம் இந்த வாரம் விலகி இருப்பதனால் இந்த வாரம் சென்ற வாரங்களை விட நன்றாகவே இருக்கும். 9ஆம் இடத்திலே உங்களுக்கு சுக்கிரன் இருக்கிறார். ஆகவே தந்தையின் அனுகூலம் நன்றாக இருக்கிறது. தந்தையால் தனலாபம் இருக்கிறது. தந்தை உங்களுக்கு நல்ல உதவிகளை செய்வார்கள். அவர்களுடைய அனுசரணையினால் வெற்றியை பெறுவீர்கள். லாபசனத்திலே சூரியன் குரு இருக்கிறார். ஆகவே எந்த துறையை நீங்கள் சேர்ந்தவர்களாக இருந்தாலும் நல்ல லாபத்தை நீங்கள் எதிர்பார்ப்பீர்கள். ஓரளவு கிடைக்கும். குடும்பத்தில் சுப காரியங்கள் நடக்கும். குழந்தைகளுக்கு இருந்த பிரச்சனைகள் நீங்கும். குழந்தைகள் நல்ல கல்வி அறிவை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள். அதற்கான செலவினங்கள் ஆனாலும் அதற்குரிய வருமானத்தை நீங்கள் பெறுவீர்கள். விரயஸ்தானத்தில் புதன் இருப்பது சுப விரயங்கள் நடக்கும். அதற்குரிய வருமானம் நீங்கள் பெற முடியும். முக்கியமாக குடும்ப தேவைக்காக செலவினங்கள் ஆகும். இந்த வாரம் சிம்மராசிலே நல்ல நாட்கள். சிம்மராசிலே பிறந்து மகம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 25 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 25, 24 செவ்வாய்க்கிழமை, 25 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூரம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 25 புதன்கிழமை நல்ல நாள். உத்தரம் 1ஆம் பாதத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 25 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல ராகு பகவான் இருந்து சனி 8ஆம் இடத்தில் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. மேலும் இந்த வாரம் உங்கள் ஆரோக்கியத்திலும் உங்களுக்கு மூட்டு வலி, உங்கள் மனைவிக்கும் சிறு சிறு அளவில் ஆரோக்கிய குறைவுகள் ஏற்படும். சிறு அளவில் கருத்து வேற்றுமைகள் ஏற்படும். இதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து கன்னிராசி. கன்னிராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் புதன் உங்கள் ராசிக்கு லாபஸ்தானத்திலே இருக்கிறார். லாப நோக்கத்தோடு செயல்பட்டு நீங்கள் வெற்றியும் பெறுவீர்கள். ஆனால் திருஷ்டி மிக அதிகமாக இருக்கிறது. உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை நீங்கள் ஒரு காரியம் நடப்பதற்கு முன்பாக வெளியில சொல்லக்கூடாது. அவ்வாறு சொன்னால் அந்த காரியங்களில் தோல்விகள் அடைய வாய்ப்பு இருக்கிறது. 6ஆம் இடத்திலே ராகு பகவான் இருப்பது உங்களுக்கு பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருத்தி நன்றாக இருக்கும். புதிய தொழில்துறை முயற்சிகளை செய்யலாம். அதில் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள்.
உத்தியோகஸ்தர்களுக்கும் பதவி உயர்வு விரைவில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதன் மூலமாக காரிய வெற்றி கிடைக்கும். இடங்கள் மாறுதலுக்கான வாய்ப்புகளும் நிறைய இருக்கிறது. உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்திலே சனி பகவான் இருப்பது இந்த வாரத்திலே திருஷ்டி மிக அதிகம். ஆகவே அவசியம் இந்த வாரத்திலே உங்கள் செயல்பாடுகள் முன்னேற்றங்களை வெளியில் சொல்லாமல் இருப்பதே நல்லது. உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் மூலமாகவும் சிறு அளவில் பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. கன்னிராசியை பிறந்தவர்களுக்கு ஜூன் 20 வெள்ளிக்கிழமை இரவு 9:45 முதல் ஜூன் 22 ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:03 வரை சந்திராஷ்டகம். ஆக கன்னிராசியை பிறந்தவர்கள் ஜூன் 21 சனிக்கிழமை, ஜூன் 22 ஞாயிற்றுக்கிழமை, இந்த 2 நாட்கள் சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல சூரியனும் குருவும் இருக்கிறார்கள். தொழில்துறையில வேலைப்பளு அதிகமாக இருக்கும். வேலைப்பளு அதிகமாக இருந்தாலும் சலிக்காமல் செய்யுங்கள். எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாகவே அமைய வாய்ப்பு இருக்கிறது. லாபஸ்தானத்தில் புதன் இருப்பது நீங்கள் எந்த தொழில் சிறப்பாக இருந்தாலும் லாப நோக்கத்தோடு செயல்படுவீர்கள். நல்ல வெற்றியும் பெறுவீர்கள். மூத்த சகோதரனுக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்படும். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். விரயஸ்தானத்தில் செவ்வாய் கேத்து இருப்பது விரயங்களாகும், சுப விரயங்களாகும். அதற்குரிய வருமானம் கிடைக்கும். இந்த வாரம் உங்களுக்கு மருத்துவ செலவுகள் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே இந்த வாரத்திலே பண விஷயத்தில் சிறிது எச்சரிக்கையாக இருப்பதே உங்களுக்கு மிகவும் சிறப்பானது, நல்லது. இந்த வாரத்திலே 12ஆம் இடத்துல செவ்வாய் கேத்து இருப்பது தொழில் வேலை நிமித்தம் காரணமாக, வேலைப்பளு அதிகம் காரணமாக சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதுதான் ஆரோக்கியத்திற்கு நல்லது. இந்த வாரம் கன்னிராசியில் நல்ல நாட்கள். கன்னிராசியிலே பிறந்து உத்திரம் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 25 புதன்கிழமை நல்ல நாட்கள். ஹஸ்தம் நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 25 புதன்கிழமை நல்ல நாள். சித்திரை 1, 2 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 25 புதன்கிழமை நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம். இந்த வாரம் உங்களுக்கு கண்டக சனியாக சனி பகவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். மேலும் இந்த வாரம் சனிக்கிழமை உங்களுக்கு, அதாவது சென்ற சனிக்கிழமை ஜூன் 21 சனிக்கிழமை உங்களுக்கு சனி, அதாவது சந்திராஷ்டக தோஷம் இருக்கிறது. ஆகவே அவசியம் சனிக்கிழமை என்று இந்த வாரம் அடுத்த வாரமும் ஜூன் 21ஆம் தேதியும் ஜூன் 24ஆம் தேதியும், அதாவது ஜூன் 21ஆம் தேதி அடுத்து வரக்கூடிய சனிக்கிழமை, அதாவது ஜூன் 27, இந்த 2 நாட்களும் நீங்கள் அவசியம் 28, அதாவது ஜூன் 21, 28 இந்த 2 நாட்களும் அவசியம் அருகில் இருக்கின்ற ஆஞ்சநேயர் கோயிலுக்கு சென்று ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த தீப வழிபாட்டினால் இந்த வாரம் முழுமைக்கும் நீங்கள் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவீர்கள் என்பது உறுதி. அடுத்து துளாராசி. துளாராசியில பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் இருக்கிறார். இந்த வாரம் உங்களுக்கு சந்திராஷ்ட தோஷம் இருக்கிறது. துளாராசியில பிறந்தவர்களுக்கு ஜூன் 22 ஞாயிற்றுக்கிழமை இரவு 11:03 முதல் ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை இரவு 11:45 வரை சந்திராஷ்டகம். ஆக துளாராசி பிறந்தவர்கள் ஜூன் 23 திங்கட்கிழமை, ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை, இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்களில் நீங்கள் எந்த காரியங்கள் செய்தாலும் சரி யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்தில் சுக்கரன் இருக்கிறார். உங்கள் ராசிநாதன் 7ஆம் இடத்தில் இருப்பது மிகவும் சிறப்பானது. மனைவி மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். மனைவி உங்கள் மீது அன்பை செலுத்துவார்கள். அதன் மூலமாக பரஸ்பரம் நட்பு ஏற்பட்டு பழைய பிரச்சனைகள் நீங்கி நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்களும் மனைவி இருவரும் சேர்ந்து சுப காரியங்களுக்கும் தெய்வ காரியங்களுக்கும் சென்றுவிட்டு வருவீர்கள். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். 5ஆம் இடத்துல ராகுவான் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் 5ஆம் இடத்தில் ராகுவான் வந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி அதிகமாக பேச வேண்டாம். பேசினால் சிறு அளவில் பிரச்சனைகள் ஏற்படும். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. 6ஆம் இடத்துல சனிபான் இருப்பது லட்சுமிகரம். பழைய பாக்கிகள் வசூலாகும். தொழில்துறை விருது நன்றாக இருக்கும். விரைவில் குடும்பத்தில் சுபகாரியங்கள் நடக்கும். அதுவும் முக்கியமாக குழந்தைகளுக்கு விரைவில் சுபகாரியம் நடப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. அதற்கான ஆயத்த வேலைகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல சூரியன் கூறியிருப்பது தந்தைக்கு உங்களுக்கும் பரஸ்பரம் நட்பு ஏற்படும். தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். மேலும் பெரியவர்களுடைய பரிபூர்ண ஆசை உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்துல புதன் இருக்கார். ஆகவே தொழில்துறைய புதிய முயற்சிகளை செய்யலாம்.
அனைத்து முயற்சிகளும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள். லாபஸ்தானத்தில் செவ்வாய் இருப்பது மனைவியால் தன லாபம் இருக்கிறது. மேலும் குழந்தைகளுடைய அனுசரணையும் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். மனைவி மூலமாக மனைவி பெருளை தொழில் செய்பவர்கள் நல்ல லாபத்தையும் முன்னேற்றத்தையும் அடைவார்கள் என்பது உறுதி. மேலும் உங்கள் வீட்டில் இருக்கின்ற தாத்தா பாட்டி போன்றவருடைய அனுகூலம் உங்களுக்கு கிடைக்கும். இந்த வாரம் ஒரு சிறப்பான வாரமாக துளாராசி இருக்கிறது. ஆனால் சந்திராஷ்ட தினங்களில் மாத்திரம் சிறிது எச்சரிக்கை தேவை. இந்த வாரம் துளாராசி நல்ல நாட்கள். துளாராசியில் இருந்து சித்திரை 3, 4 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 25 புதன்கிழமை, சுவாதியிலே பிறந்தவர்களுக்கும் அதே ஜூன் 25 புதன்கிழமை, விசாகம் 1, 2, 3 பாதங்களில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 25 புதன்கிழமை. ஆக இந்த வாரம் துளாராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 25 புதன்கிழமை நல்ல நாள். அன்றைய தினம் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றி, முன்னேற்றமும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்திலே ராகுவான் இருப்பது, செவ்வாய் பார்வையுடன் இருப்பது, குழந்தையுடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை என்று ராகு காலத்திலே துர்கை அம்மனுக்கு நல்லெண்ணெய் தீபம் வைக்க வேண்டும். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக துளாராசி இந்த வாரம் முழுமைக்கும் நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து விருச்சிக ராசி. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் சந்திராஷ்ட தோஷம் இருக்குது. விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை இரவு 11:45 முதல் ஜூன் 26 வியாழக்கிழமை இரவு 1:40 வரை சந்திராஷ்டகம். ஆக விருச்சிக ராசியில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 25 புதன்கிழமை, ஜூன் 26 வியாழக்கிழமை இந்த 2 நாட்கள் முழு சந்திராஷ்ட தினங்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் சிறிது எச்சரிக்கையுடன் செய்ய வேண்டும். இல்லாவிட்டால் சிரமங்களை ஏற்படுத்த வாய்ப்பு இருக்கிறது. இந்த வாரம் உங்களுக்கு ராசிமனாக பார்க்கும் போது உங்கள் ராசிநாதன் செவ்வாய் உங்கள் ராசிக்கு 10ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே தொழில்துறையிலே நல்ல முன்னேற்றம் பெறுவதற்காக நிறைய முயற்சிகள் செய்வீர்கள். ஆனால் பண விஷயத்தில் சிறு தடுமாற்றங்கள் ஏற்படுத்தி கொடுக்கும். கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். கடன் வாங்கினாலும் எதிர்காலம் உங்களுக்கு சிறப்பாகவே இருக்கிறது. அக்டோபர் மாதத்திற்கு பிறகு கடன் சுமைகள் தரும். ஆகவே கடன் வாங்கினாலும் அதை தேவையில்லாத கடனாக இல்லாமல் தொழில் விருதுக்காக சுய தேவைக்கு மாத்திரம் கடன் வாங்குவது மிகவும் சிறப்பானது. இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்தில் ராகுவான் இருக்கிறார். ஆகவே தாய்க்கு உடல் வலிகள் ஏற்பட வாய்ப்பு, முக்கியமாக முதுகு வலிகள் ஏற்பட வாய்ப்பு இருக்கிறது. ஆகவே தாயின் ஆரோக்கியத்தில் மிகுந்த அக்கறை தேவை. உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருக்கிறார். ஆகவே குழந்தைகள் நல்ல முன்னேற்றத்தை அடைவார்கள். உங்கள் ராசிக்கு 5ஆம் இடத்தில் சனி பகவான் இருப்பது குழந்தைகள் சிறிது அடம் பிடிப்பார்கள், முன்னேற்றத்தையும் அடைவார்கள். சிறிது அடம் பிடிப்பார்கள், ஆனால் முன்னேற்றத்தையும் அடைவார்கள். அவருடைய ஆரோக்கியத்திலும் சிறிது அக்கறை தேவை. அவர்கள் தொழில் நிமித்தமாகவோ படிப்பு நிமித்தமாகவோ கல்வி நிமித்தமாக உங்களை விட்டு பிரியக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். பிரிந்தாலும் அவர்கள் நல்லபடியாகவே இருப்பார்கள். அவர் கவலைப்படுவதற்கு ஒன்றுமில்லை. 6ஆம் இடத்துல சுக்கன் இருப்பது மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மனைவிக்காக செலவினங்கள் நிறைய ஆகும். அதற்குரிய வருமானம் கிடைக்கும். 8ஆம் இடத்துல சூரியன் கூடியிருக்கிறது. உங்களுக்கு வயிறு உஷ்ணமடைவதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது. ஆகவே காரமான பொருட்களையும் அஜீரணம் ஏற்படுத்தக்கூடிய உணவுப் பொருட்களையும் சாப்பிடுவதை முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசிக்கு 9ஆம் இடத்துல புதன் இருப்பது, தந்தை உங்களுக்கு நல்ல ஆலோசனைகளை வழங்குவார்கள். அதன்படி செயல்பட்டால் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். 10ஆம் இடத்துல செவ்வாய் கேத்து இருப்பது, தொழில்துறையிலே நல்ல லாபம் இருக்கிறது. புதிய முயற்சிகளை செய்யலாம். அனைத்து முயற்சியும் நீங்கள் வெற்றியை பெறுவீர்கள், சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் விருச்சிக ராசியில் நல்ல நாட்கள். விருச்சிக ராசியிலே பிறந்து விசாகம் 4ஆம் பாதத்தில் பிறந்தவர்கள் இந்த வாரம் செய்யக்கூடிய காரியங்களை அடுத்த வாரம் தள்ளி போடுவதே நல்லது. இந்த வாரம் பெரிய நல்ல காரியங்கள் செய்வதற்கு நல்ல யோகம் கிடையாது. அனுஷத்திலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை ஒரு நாள் நல்ல நாளாக இருக்கிறது. கேட்டிலே பிறந்தவர்களுக்கும் இந்த வாரம் செய்யக்கூடிய காரியங்களை ஒரு வாரம் தள்ளி போடுவது நல்லது. அடுத்த வாரம் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் விருத்தி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக சந்திராஷ்டக தினம் அன்று உங்களுக்கு சந்திராஷ்டகமும் குருவும் அஷ்டங்கத்திலே இருக்கிறார். ஆகவே வரக்கூடிய வியாழக்கிழமை என்று குரு பகவானுக்கு நெய் தீபம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் விருச்சிக ராசி பிரச்சனைகளிலிருந்து விடுபட்டு நன்மைகளை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து தனுசு ராசி. தனுசு ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 7ஆம் இடத்துல சூரியனுடன் இருக்கிறார். இந்த வாரம் சூரியன் குரு 7ஆம் இடத்துல இருப்பது கணவன் மனைவிக்கு நல்ல அன்யோன்யம் ஏற்படும். பிரச்சனைகள் இருந்தால் அந்த பிரச்சனைகள் தீர்த்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்துல ராகுவான் இருப்பது இளைய மூத்த சகோதரர்களுக்கு சிறு பிரச்சனைகள், ஆனால் குருடைய பறை பிரச்சனையை போக்கிவிடும் என்று எதிர்பார்க்கலாம். 4ஆம் இடத்துல சனி பகவான் இருப்பது தாயின் ஆரோக்கியத்தில் உடல் வலிகள் மாத்திரம் ஏற்படுத்தி கொடுக்கும். நண்பர்கள் உறவினர்கள் மூலமாக சிறு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். சிறு வாக்குவாதங்கள் ஏற்படும், ஆனால் பெரிய பிரச்சனைகள் ஏற்படாது. 5ஆம் இடத்துல சுக்கன் இருப்பது குழந்தைகள் ஓரளவு நல்ல ஆரோக்கியத்தை அடைவார்கள். குழந்தைகளுடைய ஆரோக்கியத்தின் காரணமாக நன்மைகளை அடைவீர்கள். மாணவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவார்கள். நல்ல கல்லூரிகளை இடம் கிடைக்க பெறுவார்கள்.
7ஆம் இடத்துல குருபான் இருந்து புதன் 8ஆம் இடத்துல இருக்காது. ஆகவே மனைவியின் ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. மனைவிக்கு சிறு உடல் பாதைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். 9ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருப்பது தந்தை உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். இந்த வாரத்திலே பூர்வ புண்ணிய சொத்துக்களை பற்றி பேசக்கூடாது. அவ்வாறு பேசினால் அது உங்களுக்கு சாதகமாக முடியாது. ஆகவே பூர்வ புண்ணிய சொத்துக்களை பேசுவதை இந்த வாரம் முற்றிலுமாக தவிர்த்து விடுவது நல்லது. இந்த வாரத்திலே தனுசு ராசியில நல்ல நாட்கள். தனுசு ராசியில பிறந்து மூலம் நட்சத்திரத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 25 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். பூராடத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 25 புதன்கிழமை நல்ல நாள். உத்திராடம் 1ஆம் பாதத்திலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 25 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் உங்களுக்கு இந்த வார கடைசியிலே சந்திராஷ்டகம் இருக்கிறது. தனுசு ராசியில ஜூன் 26 வியாழக்கிழமை இரவு 1:40 முதல் ஜூன் 29 ஞாயிற்றுக்கிழமை காலை 6:34 வரை சந்திராஷ்டகம். ஆக தனுசு ராசியில பிறந்தவர்களுக்கு ஜூன் 27 வெள்ளிக்கிழமை, ஜூன் 28 சனிக்கிழமை, இந்த 2 நாட்கள் சந்திராஷ்டகம். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய காரியங்கள் எதுவாக இருந்தாலும் சிறிது யோசித்து நிதானத்தை செய்ய வேண்டும். அவசரப்பட்டு செய்யக்கூடிய முடிவுகள் தோல்விகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, இந்த வாரம் உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல புதன் இருப்பது மனைவின் ஆரோக்கியத்தில் சிறு தொய்வு பிரச்சனைகள் ஏற்பட்டு பிறகு சரியாகும். அதற்கு பரிகாரமாக இந்த வாரம் செவ்வாய்க்கிழமை என்று முருகப்பெருமானுக்கு நெய்திமம் ஏற்றுவிட்டு வர வேண்டும். மேலும் அர்த்தாஷ்டம் எடுத்து கொண்டு இருப்பதனால் சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல நெய்திமம், ஆஞ்சநேயருக்கு நெய்திமம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் தனுசு ராசி நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து மகர ராசி. மகர ராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் சனிபான் உங்கள் ராசிக்கு 3ஆம் இடத்திலே இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் புது முயற்சிகளை செய்யலாம். முயற்சிகளை வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். 2ஆம் இடத்தில் ராகுவான் இருப்பது மற்றவர்களுடன் பேசும்போது, முக்கியமாக குடும்ப உறுப்பினர்களுடன் பேசும்போது எச்சரிக்கை தேவை. முடிந்தவரை விவாதத்தை தவிர்த்து விடுவது நல்லது. 3ஆம் இடத்துல சனிபான் இருப்பது இளைய சகோதரன் மீது மிகுந்த அன்பை செலுத்துவீர்கள். அவருடைய ஆரோக்கியத்தில் சிறிது அக்கறை தேவை. 4ஆம் இடத்துல சுப்பன் இருக்கிறார். ஆகவே இந்த வாரம் தாயின் ஆரோக்கியம் நன்றாக இருக்கும். தாய் உங்களுக்கு அனுசனையாக நடந்து கொள்வார்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். 6ஆம் இடத்துல சூரியன் குரு இருப்பது இந்த வாரம் கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். முடிந்தவரை கடன் வாங்கினாலும் அதை நல்ல விஷயங்களுக்கு மாத்திரம் கடன் வாங்கள். மற்றவர்களுக்கு ஜாமீன் போடுவதை இந்த வாரம் தவிர்க்க வேண்டும். இந்த வாரம் மற்றவர்களுக்கு ஜாமீன் போட்டாலும் மற்றவர்களுக்கு கடன் கொடுத்தாலும் திரும்பி வராது. ஜாமீன் போட்டால் அந்த பணத்தை நீங்கள் கட்ட வேண்டிய சூழ்நிலைகள் உருவாகும். 7ஆம் இடத்துல புதன் இருப்பது உங்கள் மனைவி புத்திசாலித்தனமாக பேசுவார்கள். அதன் மூலமாக நீங்கள் நன்மைகளை அடைவீர்கள். அவருடைய ஆலோசனை உங்களுக்கு பாதுகாப்பாக இருக்கும். 8ஆம் இடத்துல செவ்வாய் கேத்து இருப்பது உங்களுக்கு இரத்த ஓட்டங்கள் சிறு அளவில் பாதிப்படைய வாய்ப்பு இருக்கிறது. ஆரோக்கியத்தில் மிக மிக அக்கறை தேவை. 8ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருப்பதனால் வண்டி வாகனங்கள் ஓட்டும் போது மிகவும் எச்சரிக்கையாக இந்த வாரம் இருக்க வேண்டும். இந்த வாரம் மகர ராசி நல்ல நாட்கள். மகர ராசியை பிறந்து உத்திராடம் 2, 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 25 புதன்கிழமை, இந்த 2 நாட்கள் நல்ல நாட்கள். திருவோணத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 25 புதன்கிழமை நல்ல நாள். அவிட்டம் 1, 2 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 25 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்களில் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும் என்பது உறுதி. அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்கள் ராசிக்கு 8ஆம் இடத்துல செவ்வாய் இருப்பது ஆரோக்கியத்தில் சிறு குறைபாடுகள் ஏற்படுத்தி கொடுக்கும். மேலும் லாபம் உங்களுக்கு விரயமாகும் என்று இருக்குது. அதற்கு பரிகாரமாக செவ்வாய்க்கிழமை முருகப்பெருமானுக்கு நீதிமம் வைத்து விட்டு வர வேண்டும். இந்த ஒரு பரிகாரம். மேலும் செவ்வாய்க்கிழமை ராகு காலத்திலே, அதாவது முருகனுக்கு நெய்திமம், அப்புறம் ராகு காலத்திலே துர்கை அம்மனுக்கு நல்ல நீதிமம் வைக்க வேண்டும். இந்த 2 தீப வழிபாட்டின் மூலமாக, செவ்வாய்க்கிழமை செய்யக்கூடிய தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் மகராசிலிருந்து நன்மைகளை அடைந்து சந்தோஷத்தை அடைவார்கள் என்பது உறுதி. அடுத்து கும்பராசி. கும்பராசியிலே பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிக்கு அதிபதியான சனிபான் உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்திலே இருக்கிறார். உங்கள் ராசியை விட்டு சனி பகவான் போனாலும், ஆனால் உங்களுக்கு 7.5 சனி முடியவில்லை. உங்கள் ராசியிலே ராகுவான் இருப்பது கோபப்படக்கூடிய சூழ்நிலைகள் உருவாகும். முடிந்தவரை கோபத்தை தவிர்த்து விடுவது நல்லது. உங்கள் ராசியில ராகுவான் இருந்து குருவால் பார்க்கப்படுகிறார். ஆகவே தெய்வஸ்தானங்களுக்கு யாத்திரைகளை செய்வீர்கள். நல்ல தரிசனம் கிடைக்க பெறுவீர்கள். 2ஆம் இடத்துல சனிபான் இருப்பது உங்கள் கீழ் பணிபுரிகின்ற பணியாளர்கள் மூலமாக நீங்கள் நன்மைகளை பெறுவீர்கள். 3ஆம் இடத்துல சுக்கரன் இருக்கார். ஆகவே இளைய மூத்த சகோதரர்கள் நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். அவருடைய அனுகூலம் நன்றாக இருக்கிறது. 5ஆம் இடத்துல சூரியன் குரு இருப்பது
உங்களுக்கு ஆரோக்கியத்தின் இந்த குறைபாடுகளுக்கு நல்ல மருத்துவம் கிடைத்து சந்தோஷத்தை அடைவீர்கள். மேலும் தெய்வஸ்தல யாத்திரை உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். உங்களுக்கும் உங்கள் கணவருக்கும் இந்த பிரச்சனைகள் நீங்க நன்மைகளை பெறுவீர்கள். உங்களுக்கும் உங்கள் மனைவிக்கும் இந்த பிரச்சனைகளும் நீங்கும். 6ஆம் இடத்துல புதன் இருப்பது குழந்தைகளுடைய கல்விக்காக, உயர்கல்விக்காக கடன் வாங்கக்கூடிய சூழ்நிலைகள் வரலாம். அதற்குரிய வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். பூர்வ புண்ணிய சொத்துக்கள் சிறு பிரச்சனை பேரில் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இருக்குது. அதற்கான முயற்சிகளை நீங்கள் தாராளமாக செய்யலாம். 7ஆம் இடத்துல செவ்வாய் கேத்து இருப்பது இந்த வாரம் கூட்டு வியாபாரம் செய்பவர்களுக்கு நல்ல லாபத்தை ஏற்படுத்தி கொடுக்கும். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். இந்த வாரம் கும்பராசியில் நல்ல நாட்கள். கும்பராசியில் பிறந்து அவிட்ட 3, 4 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 25 புதன்கிழமை நல்ல நாட்கள். சதயத்தில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 25 புதன்கிழமை நல்ல நாட்கள். பூரட்டாதி 1, 2, 3 பாதங்களை பிறந்தவர்களுக்கு ஜூன் 25 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷம் ஏற்படுத்தி கொடுக்கும். அடுத்து இந்த வாரம் நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரமாக, உங்களுக்கு 7.5 சனி நடந்து கொண்டிருப்பதனால் சிறிது காரிய தாமதங்கள் ஏற்படும். குடும்பத்திலும் சிறு தேவையில்லாத பிரச்சனைகள் ஏற்பட்டு அதன் பிறகு சரியாகும். அதற்கு பரிகாரமாக சனிக்கிழமை என்று சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சநேயருக்கு தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமாக இந்த வாரம் முழுமைக்கும் இந்த கும்பராசிரியர் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் அடைந்து நல்ல யோகத்தை பெறுவார்கள் என்பது உறுதி. அடுத்து மீனராசி. மீனராசியை பிறந்தவர்களுக்கு இந்த வாரம் உங்கள் ராசிநாதன் குருவான் உங்கள் ராசிக்கு 4ஆம் இடத்திலே சூரியனுடன் இருக்கிறார். உங்கள் ராசியிலே சனிபான் இருக்கிறார். ஆகவே வேலைப்படும் மிக அதிகமாக இருக்கும். எல்லா காரியங்களும் தாமதமாகத்தான் நடக்கும். தாமதமாக நடந்தாலும் வெற்றி நிச்சயம் உங்களுக்கு கிடைக்கும். உங்கள் ராசிக்கு 2ஆம் இடத்துல சுக்கிரன் இருப்பது குடும்பத்தில் சுமூகமான சூழ்நிலைகள் ஏற்படும். குடும்பத்தில் இந்த பிரச்சனைகள் ஓரளவு தீரும். 4ஆம் இடத்துல சூரியன் கூறியிருப்பது நண்பர்கள், உறவினர்கள் தக்க சமயத்தில் உதவிகள் செய்வார்கள். நீங்களும் அவர்களுக்கு உதவிக்கரம் நீட்டுவீர்கள். அதன் மூலமாக நீங்கள் சந்தோஷத்தை அடைவீர்கள். 5ஆம் இடத்துல புதன் இருக்கார். ஆகவே 5ஆம் இடத்துல புதன் இருப்பதனால் இந்த வாரம் பூர்வ புண்ணிய சொத்துக்கள் என்ற பிரச்சனைகள், வில்லங்கங்கள் தீர்ந்து நன்மைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். 6ஆம் இடத்துல செவ்வாய் கேது இருப்பது பழைய பாக்கிகள் வசூலாகும். அதன் மூலமாக சந்தோஷத்தை அடைவீர்கள். குடும்ப தேவைக்காக, குடும்ப உறுப்பினருடைய நன்மைக்காக அல்லது சுய தேவைக்காக செலவினங்கள் ஆகும். அந்த செலவினங்களுக்கு ஏற்ற வருமானம் உங்களுக்கு கிடைக்கும். வீடு ரிப்பேர் செய்வதற்காகவும் கடன் வாங்குற சூழ்நிலைகள் வரலாம். ஆனால் விரைவில் கடனும் அடைந்துவிடும். விரயஸ்தானத்துல ராகுவான் இருப்பது, சைன சுகஸ்தானத்துல ராகுவான் இருப்பது உங்களுக்கு சரியான நேரத்தில் தூக்கம் வராது. ஆனால் சரியான நேரத்தில் தூங்குவதன் ஆரோக்கியத்திற்கு நடந்து வேலைப்பளு மிக அதிகமாக இருக்கும். வேலைப்பளு அதிகமானாலும் தொடர்ந்து வேலையை செய்யுங்கள். நிச்சயம் உங்களுக்கு வெற்றி ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த வாரம் மீனராசியில் பிறந்தவர்கள் நல்ல நாட்கள். மீனராசியில் வந்து பூரட்டாதி 4ஆம் பத்தில பிறந்தவர்களுக்கு ஜூன் 25 புதன்கிழமை நல்ல நாள். உத்திரட்டாதியில் பிறந்தவர்களுக்கு ஜூன் 24 செவ்வாய்க்கிழமை, ஜூன் 25 புதன்கிழமை நல்ல நாள். ரேவதியிலே பிறந்தவர்களுக்கு ஜூன் 25 புதன்கிழமை நல்ல நாள். இந்த நாட்கள் நீங்கள் செய்யக்கூடிய அனைத்து காரியங்களும் வெற்றியும் முன்னேற்றத்தையும் சந்தோஷத்தையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இவ்வாறாக இந்த வார ராசி பலன்களை பற்றி பார்த்தோம். மீண்டும் ஒரு நல்ல பதிவில் இணைவோம் என்று கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். இந்த வாரம் மீனராசி பிறந்தவர்களுக்கு செய்ய வேண்டிய பரிகாரமாக 7.5 சனி நடந்து கொண்டிருப்பதனால் சனிக்கிழமை சனி பகவானுக்கு நல்ல தீபம், ஆஞ்சநேயருக்கு நெய்தீபம் வைத்து விட்டு வாருங்கள். இந்த ஒரு தீப வழிபாட்டின் மூலமே மீனராசி பிறந்தவர்கள் அனைவரும் நன்றாக இருப்பீர்கள். எல்லோரும் நன்றாக இருக்க வேண்டும் என்று பிரார்த்தனை செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.